ஹலோ நண்பர்களே! நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து இளையாங்குடி புது பஸ் ஸ்டாண்ட் ஃபுல் வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அது ஃபுல் வீடியோ போடுறதுக்காக வந்து நம்ம இப்போ வீட்லேருந்து கிளம்புறோங்க. ரத்னா பட்டாஸ்க்கு பின்னாடி ஆசாத் தெருவுலேருந்து கிளம்புறோம். இப்போ தான் வண்டி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். இந்த வீடியோ வந்து ஒரு 11 நிமிஷம் வீடியோ தான். நாங்கள் இப்போ கிளம்புறதுலேருந்து எடுத்திருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் போய் சேர்ந்துருப்போம் அப்படிங்கிறது பாருங்கள். நாங்கள் போய் சேர்ந்தது வரைக்கும் எடுத்திருக்கோம். ரிட்டர்ன் வந்து நம்ம எடுக்கலை. சரிங்களா? கிளம்பி திரும்ப போகிறோம். சைடில் திரும்பி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிடுவோம் நாங்கள். இந்த புது பஸ் ஸ்டாண்டு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கீழாயூர் போலீஸ் ஸ்டேஷன் தாண்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திருவேங்கடத்துக்கு முன்னாடி கீழாயூர் போலீஸ் ஸ்டேஷன், அதாவது பர்மா காலனிக்கு பொட்டி பக்கத்துலேயே இருக்குது. இப்போ நம்ம வந்து ரத்னா பட்டாஸ் வந்துட்டோம். ரத்னா பட்டாஸ்லேருந்து லெஃப்ட்டில் திரும்பி போகிறோம். இதான் மெயின் பஜாரு. இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு இளையாங்குடி சந்தை வந்துடும். இளையாங்குடி சந்தை எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இளையாங்குடி சந்தை நம்ம ஏரியாவிலேயே பெரிய சந்தை. அதுக்கு முன்னாடி வந்து பஸ் ஸ்டாண்ட் இது வந்துடும், ஊரணி வந்துடும். சமுத்திரம்னு சொல்லுவாங்க இளையாங்குடியில். சமுத்திரத்தில் தண்ணி இல்லை. இப்போ தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது தண்ணி. இந்த தடவை மழை பெஞ்சது என்னன்னு தெரில, அவ்வளோவா நிரம்பலையா என்னன்னு தெரியல. இன்னும் கம்மாக்கரை வரல. கம்மாக்கரை பக்கத்தில் போயிட்டுருக்கோம். கம்மாக்கரை பக்கத்தில் வரப்போகுதுங்க. கம்மாக்கரை பஸ் ஸ்டாப். இது ஒரு பஸ் ஸ்டாப்பு. இளையாங்குடி உள்ளே வர்றதுக்கு பரமக்குடியில் சாலை கிராமம் இந்த மாதிரி ஊர்கள்லேருந்து பஸ் வந்துச்சுன்னா, அங்கேருந்து வந்ததுன்னா கம்மாக்கரை ஸ்டாப்பில் நிறுத்தி ரைட்டில் உள்ளே வருவாங்க பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வரதா இருந்தால். இப்போ சில பஸ்ஸு வந்து உள்ளே வருதுங்க. இதுதான் கம்மாக்கரை பஸ் ஸ்டாப்புங்க. லெஃப்ட்டில் போனால் பரமக்குடி, ரைட்டில் திரும்பணும். நம்ம ரைட்டில் திரும்புகிறோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நான் சொன்ன அந்த சமுத்திரம் வந்துடும் பாருங்கள். கம்மாக்கரையிலேருந்து ஒரு 2 நிமிஷம் நடக்கிற தூரம் தான் அந்த நான் சொன்ன சமுத்திரம். லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து கம்மா, இளையாங்குடி கம்மா இருக்குது. இந்த பாருங்கள், இதுதான் நான் சொன்ன சமுத்திரம். தண்ணி அவ்வளோவா இல்லை, ரொம்ப ஃபுல்லாக இருக்கும் தண்ணி. தண்ணி அவ்வளோவா இல்லை. நேராக போயிட்டே இருக்கோம். அடுத்தது இளையாங்குடி தாலுகா ஆஃபீஸு. அதுக்கு அடுத்தது மேலப்பள்ளிவாசலுக்கு சொந்தமான பொது மையவாடின்னு சொல்லுவாங்க, கபிஸ்தான் இருக்குது. கபிஸ்தானுக்கு பக்கத்துலேயே லெஃப்ட் சைடில் நான் சொன்ன வார சந்தை, சனிக்கிழமை நடக்கும் இளையாங்குடியில். அந்த வார சந்தை இருக்குது. இது வந்து கபிஸ்தானோட மெயின் என்ட்ரன்ஸு. இது இந்த லெஃப்ட்டில் பார்க்குறீங்கல்ல, இந்த லெஃப்ட்டில் பார்க்குறது வந்து இளையாங்குடி என்ட்ரன்ஸ், மெயின் என்ட்ரன்ஸ். வார சந்தை நடக்கக்கூடிய மெயின் என்ட்ரன்ஸ் இது. அப்புறம் இந்த கடைக்கு பக்கத்துலேயே வந்து சைடு என்ட்ரன்ஸ் ஒன்று இருக்குது. இதே ஆப்போசிட்டில் இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்குது சந்தைக்கு. ரொம்ப பக்கத்தில் போயிட்டோம். இப்போ லெஃப்ட் சைடில் வந்து இளையாங்குடி ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. மேலப்பள்ளிவாசல் ட்ரஸ்ட்டு நடத்துகிற இளையாங்குடி ஹையர் செகண்டரி ஸ்கூல். அதுக்கு முன்னாடியே வந்து இல்மு பப்ளிக் ஸ்கூல் வந்துடும். இதாங்க இளையாங்குடி ஹையர் செகண்டரி ஸ்கூல். இது மெயின் என்ட்ரன்ஸ் இது. இளையாங்குடி ஹையர் செகண்டரி மெயின் என்ட்ரன்ஸ்.
குறுக்க ஒரு ஆடு வந்துருச்சுங்க. இளையாங்குடி போலீஸ் ஸ்டேஷன் வரப்போகுது, வந்துருச்சு. வந்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போயிடுவோம் பஸ் ஸ்டாண்டுக்கு. கரெக்டாக எங்கள் வீட்டில் இருந்து இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே இப்போ தெரிஞ்சிடும். நாங்கள் வந்து ரொம்ப சின்னதாக தான் கட் பண்ணியிருக்கோம் வீடியோவை, ரொம்ப பெருசாக கட் பண்ணல. ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டு இருந்தோம். வீட்டில் கிளம்புனதுலேருந்தே பஸ் ஸ்டாண்டு போகிற வரைக்குமே ஃபுல்லாக ஷூட் பண்ணோம். அதில் வந்து உங்களுக்கு நாங்கள் எடிட் பண்ணும்போது கட் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மி தான். இக்ரா ஸ்கூல் இருக்குது பாருங்கள் லெஃப்ட்டில், ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருப்போம். ஒரு நிமிஷம் கூட நாங்கள் கட் பண்ணது இருக்காது. அப்போனா நீங்கள் வந்து இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ தூரம் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம், எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. இது இளையாங்குடி போலீஸ் ஸ்டேஷன் கீழாயிருக்கு, முன்னாடி இருக்குது. இந்த போலீஸ் ஸ்டேஷனை ஒட்டியே ஒரு லெஃப்ட்டில் ஒரு ரோடு போகுது. இந்த ரோட்டு உள்ள லெஃப்ட்டில் திரும்பிட்டோம் அப்படின்னா கீழாயிருக்கு போயிடலாம். இப்போ கீழாயூரில் தாண்டி இந்த போர்டு இருக்குது பார்த்தீங்களா, பச்சை கலர் போர்டு, இது ரைட் சைடில் திரும்பினா இளையாங்குடி பைபாஸ் ரோடு வந்துடும். அதுதான் இளையாங்குடி பைபாஸ். நம்ம கம்மாக்கரையிலேருந்து உள்ளே வந்து பழைய பஸ் ஸ்டாண்டு போயிட்டு இது வழியாக வெளியில் வரும் பஸ், எல்லாரும் பஸ்ஸுமே. இப்போ சில பஸ் தான் இதில் வருது அப்படின்றாங்க. பாதி பஸ்ஸு வருது, பாதி பஸ் வந்து புது பஸ் ஸ்டாண்டு போகுதுன்னு சொல்கிறாங்க. பர்மா காலனி லெஃப்ட்டில் வருது பாருங்கள், இந்த பச்சை கலர் போர்டு தெரிஞ்சிச்சுல, அதான் பர்மா காலனி. இது வந்து திருவள்ளுவர் விளக்கு, திருவள்ளுவர் விளக்கு. இது திருவள்ளுவர் விளக்கு ரோடு. இதுதாங்க பர்மா காலனி. இதுதான் பர்மா காலனி. பாருங்கள், மக்கள் தண்ணி பிடிச்சிட்ருக்காங்க. பர்மா காலனி தாண்டின உடனே உங்களுக்கு வந்து இளையாங்குடி புது பஸ் ஸ்டாண்டு வந்துடும். நீங்கள் கேட்ட இளையாங்குடி புது பஸ் ஸ்டாண்ட் ஃபுல் வீடியோ. அதுக்கு முன்னாடி புதுசாக பெரிய செட்டு போட்டிருக்காங்கங்க. நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம். போன தடவை வரும்போது பஸ் ஸ்டாண்டு திறந்தப்போ அது இல்லை, வெறும் ஒரு 2 வீக்ஸில் இருக்கும். அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஷெட்டு போட்டு வச்சுருக்காங்க. என்னன்னு தெரில, பைக் செட்டு வருதா இல்லை என்ன, அப்படி பைக் செட் மாதிரி தான் தெரியுது. பார்ப்போமே, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி. பஸ் ஸ்டாண்டு உள்ளே வந்துட்டோம். இதுதான் பஸ்ஸு என்ட்ரி ஆகிற இடம். இது கிட்டத்தட்ட ஒரு 12-15 கடை இருக்கிற மாதிரி தெரியுது. வாங்க போய் பார்ப்போம் உள்ள எத்தனை கடை இருக்குன்ட்டு. புறநகர் காவல் நிலையம்னு ஒரு எழுதி ஒரு ஷட்டர் போட்டு ஒரு இடம் இருக்குது. பட் அங்கே திறக்கலை. ஒரு 3 கடையிலேருந்து 4 கடை திறந்துருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது ஜூஸ் கடை, அப்புறம் வந்து சின்ன ஒரு பெட்டி ஷாப் திறந்துருக்காங்க. அப்புறம் ஜென்ஸுக்கு இப்போ ரெஸ்ட் ரூம் இருக்குது. டிசேபிலிட்டி பர்சனுக்கு ஜென்ஸுக்கு தனியாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லேடிஸுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்ப்போம். ஒரு பஸ் உள்ளே வந்திருக்கு. நாங்கள் வண்டி திருப்புறதுக்குள்ளே ஒரு பஸ் உள்ளே வந்துருச்சு பாருங்கள். மக்கள்லாம் கீழே இறங்கிட்டு இருக்காங்க. இந்த டேங்க் மறைக்குது. ஆமாங்க, லேடிஸ்க்கும் அதே மாதிரி இருக்குது. லேடிஸ் டிசேபிலிட்டி, லேடிஸ் நார்மல் தனித்தனியாகவே வந்து வச்சுருக்காங்க. ரெஸ்ட் ரூம்லாம் நல்லாயிருக்கு. உள்ளே போய் எடுக்கலை நாங்கள். ஆனால் இங்கே வெளியிலேருந்து பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. பட் இதே மாதிரி மெயின்டைன் பண்ணணும். நம்மளும் வந்து ஒத்துழைப்பு கொடுத்து சுத்தமாக வச்சுருந்தோம்னா இந்த டாய்லெட்டு வந்து ஸ்மெல் இல்லாமல் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், 1 கடை என்னவோ திறந்துருக்கிற கடை 1, 2, 3 கடை திறந்துருக்குங்க. இப்போதைக்கு 3 கடை திறந்துருக்குறாங்க. இனி போக போக திறந்துருவாங்க. நம்ம அடுத்த கவர்மெண்ட் பஸ் ஒன்று உள்ளே வருது, பரமக்குடி பஸ்ஸு. இந்த பஸ்ஸு வந்து பஸ் ஸ்டாண்டு உள்ளே வந்துட்டு திரும்பவும் பரமக்குடிக்கு போகணும். ஏன்னா இளையாங்குடி வந்து தான் பரமக்குடிக்கு போக முடியும். டைம் கீப்பர், இந்த டைம் கீப்பர் இங்கே நம்ம டைம் கீப்பர் அண்ணன் உட்காந்துருக்காரு. உங்கள் பேர் என்னண்ணே? அவர் கோவிந்தராஜா. பஸ் எல்லா பஸ்ஸும் உள்ளே வருது, பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வருது.
பாதி பஸ் அங்கே அங்கிட்டு வருது பழைய பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போகுது. இப்போ நம்ம எக்ஸிட் ஆக போகிறோம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எக்ஸிட் ஆகி போகிறோம். பரமக்குடிக்கு போக வேண்டிய பஸ்ஸு வந்து புது பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு திரும்ப மறுபடியும் இது நம்ம